என்னங்க அம்மா கொடுத்த பணம் உங்ககிட்ட தானே இருக்கு? எங்கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு அவசரமா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? இப்போ கொண்டு வந்துடுறேன். கையை கழுவிக்குங்க. தண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சீட்டிங் கேஸ்ல மாட்டினா வேலூரா செங்கல்பட்ட ஊராயா முக்கியம், இவனுக்கு ஜெயில் நிச்சயம். நான் எதுக்கு கேக்குறேன்னா, திறந்த வெளி ஜெயில போட்டா ஜம்ப் பண்ணி வெளியே வந்துருவான், கில்லாடிவேன். கீதா, கீதா, என்னங்க? இங்க வச்சு இந்த பணம் சூட்கேஸ்ங்க. சூட்கேஸ் இல்லையா? 25 லட்சங்க. நல்லா தேடி பாருங்க. சாவி எங்கிட்ட தானே இருந்தது. என்னது? பணத்தை காணுமா? 25 லட்சம் ரூபாய் மாப்ள. 25 lakhs. பெட்டிக்குள்ள வச்சிருந்த பணம் எப்படி மாயமா மறைஞ்சு போகும்? அதான் ஆச்சரியமா இருக்குமா? என்ன பெரிய ஆச்சரியம்? முன்ன பின்ன காசை பார்க்காத காஞ்சி போன முன்னால 25 லட்சத்தை காட்டா இவன் என்ன ஹரிச்சந்திரனே இருந்தாலும் இதத்தான் பண்ணுவான். அப்போ அந்த பணத்தை நான் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட கொடுத்த பணம் காணாம போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அத்த, இந்த ஒரு நாள்ல வெளியில இருந்து திருட வந்து திருடி இருக்க முடியாது. ஏன்னா வீட்டுல ரொம்ப பேர் இருக்கும். அப்படின்னா வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு திருடன் தான் இதை திருடி இருக்கணும். என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? வேற ஒரு பக்கம் பாருங்க. சத்தியமா இந்த பூட்டை நான் உடைக்கல. என்ன இது காட்ரேஜ் பூட்டு. சாவி மாப்பிள்ள கிட்ட இருக்கு, பூட்டம் உடப்படல. அப்படின்னா இந்த திருட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நிஜமா சொல்றாரு. அந்த பணம் எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு புரியல. மாப்ள, இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைய நீங்களும் நானும் நினைச்சா தீர்த்து வைக்க முடியாது. போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். மிஸ்டர் ஆறுமுகம், பணத்தை நீங்க தானே பீரோல வச்சீங்க? ஆமா. சாவி எங்கிட்ட தான் இருக்கு. பணம் வந்து சாரி சார், சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க ஸ்டேஷனுக்கு. ஏங்க, உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா, நாமே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது அவ்வளவா நல்லது இல்ல. குடும்பமான வேற கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. போடட்டுமே, யாருடைய யோகியதை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன வீட்ல போலீஸ்? அத பத்தி உங்களுக்கு என்ன மேனேஜர்? ஆபீஸ்ல இருக்க வேண்டிய நீங்க இப்போதைக்கு இங்க வந்தீங்க. சாரி மேடம், காலையில நீங்க கொடுத்தமிச்ச பணம் 25 லட்சத்தை நீங்க சொன்னபடியே ராஜேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்ல ஷேர் வாங்கி உங்க பொண்ணு பேருக்கே மாத்திட்டேன். இதோ டாக்குமெண்ட்ஸ். இது நீங்க பணம் கொடுத்தமிச்ச பெட்டி. கொடுங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ்? என்னம்மா இது? உங்க பொண்ணு பேர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கினதா கிளியரா டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. அப்புறம் ஏன் வீண் புகார் கொடுத்தீங்க? சாவி என்கிட்ட தான் இருந்தது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே எடுத்து கொடுத்திருப்பேன். ஏன் இந்த திட்டு புத்தின்னு தெரியல. கேளுங்க. இப்போ மிஸ்டர் ஆறுமுகம் உங்க பேர்ல புகார் கொடுத்தாருன்னா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். யா யா ஆனா நான் வந்து அவ்வளவு கீழ்த்தனமா இறங்க மாட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி பெரிய வீடுங்கள்ல ஒவ்வொரு பெட்டிக்கு 2 சாவி இருக்கும். அத்தைக்கிட்ட இன்னொரு சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை எடுத்துட்டு மறந்துருப்பாங்க. கோடீஸ்வரி ஆச்சே, ஏது எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இல்லையா அத்தை? ஆமா. வீண் புகார், வீண் விசாரணை. புகார் கொடுக்கறதா இருந்தா நல்லா யோசிச்சு பார்த்து கொடுங்கம்மா. இந்தாங்க, வாங்கிக்கங்க. காலையில இருந்து லண்டனுக்கு கால் போடு, லண்டனுக்கு கால் போடுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். கால் போட்டியா? போன் நம்பர் என்ன 100 தானே? அது அவசர போலீஸ். இது 2000. அது பீர் இல்ல, மோர். அதுக்கு நம்பர் வச்சுட்டாங்களா? கூட்டிட்டு போயா. முதல்ல அம்மாம் சோப்பு வந்துச்சு, இப்ப லக்ஸ். சினிமா நட்சத்திரங்களின் அழகு சாதம். இப்ப ரொம்ப முக்கியம். சித்தாப்புகளா, அந்த சோப்பை நான் தான் போட்டேன். நீங்க என் பீரோ சாவிய சோப்புல பதிச்சு முதிரை எடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நான் உங்க பீரோ சாவிய சோப்புல பதிச்சு முதிரை எடுத்துட்டேன். இந்த முதிரை எடுக்கிற தந்திரம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? அத்த, நீங்க என்கிட்ட அன்பா பணம் கொடுக்கும் போது நினைச்சே இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு. அப்போல இருந்தே நான் இந்த சித்தாப்புக்கு மேல கண் வச்சுட்டே இருந்தேன். இவங்க என் பீரோக்குள்ள இந்த பணப்பட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க பீரோக்குள்ள வச்சாங்க. நான் அந்த பணத்தை எடுத்துட்டு உங்க மேனேஜர் கிட்ட கொடுத்து நீங்க சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி, என் டார்லிங், என் கீத்துலு பேல பேங்க்ல ஷேர்ஸ் வாங்கிட்டேன். நீங்க என் மேல திருடன பழி சுமத்தி என்னையும் கீதாவும் பிரிக்க நினைச்சீங்க, முடியல. நீங்க 8 அடி பாஞ்சீங்க, நான் 16 அடி பாஞ்சிட்டேன். அத்தை, இனிமேலாவது
இந்த சின்ன பசங்க பேச்செல்லாம் கேட்டு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுங்க. கொஞ்சம் பெரிய லெவல்ல திங்க் பண்ணி என்ன ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. சித்தாப்பு என்னப்பு சோப்பு இந்தாங்க. இது என்னதாச்சு? முதலாளி குதிரை நகர மாட்டேங்குது முதலாளி. அவன் உழைத்த குதிரையாச்சு, அவன் மாதிரி தாண்டா இருக்கும். 4 சாத்து கொண்டாடாங்க. எத்தனை தைரியம் இருந்தா என் குதிரை மேல கை வைப்பேன். என் வண்டியில ஏறதுக்கு யாரா உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தேன். என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே உன் கை அந்த வண்டியை தொடக்கூடாது. உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது. நீ என் பார்வையிலே இருக்கக்கூடாது. நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை உயிரோடவே கொடுத்தேன். ஆனா நீ என் கூட இருந்த பாவத்துக்கு நான் உன்னை விட்டு வைக்கிறேன். மரியாதையா வெளியில போயிடு. எஜமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசாதே. எனக்கு ஒன்னும் புரியல எஜமா. ஏய், என்னடா பார்த்து சும்மா நின்னுட்டு இருக்க? இவனை அடிச்சு தூக்கி வெளியில போடுறா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லோகா, எப்படி போயிட்டு இருக்கு? என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா கேளு. டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகேயா? ஓ ஆமாவா? என்ன வேணுமா? நல்லது செய்யற கேங்காச்சே. என்ன விளாடுறியா? எல்லாத்தையும் நிறுத்தணும், அவ்வளோதான். முடியாது. முதல்ல இங்க கிளம்பு, இல்லாட்டி செத்துருவ. ஏ பாய்ஸ், இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்கடா. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏய், சூப்பர். இதான் மேட்ரா? நான் தான் இது. ரொம்ப சின்ன பையனா இருக்கல. இந்த வயசு போட்டோ ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி, மேட்ருக்கு வரும். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு. ஆளு கூப்பிட்டாங்க, வந்தேன், அவ்வளவுதான். நான் அங்க எதுவும் பண்ணல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், இந்த ஆளை கூட்டு போங்கடா. இங்க பாரு, வேணா ஒன்னு சொல்றேன். உன் பொண்டாட்டி உயிர் இழுத்துட்டு இருக்கும் போது அவளை தூக்கி போய் கொண்டுது அந்த நாய் வேலு. வேலுன்னா அவனை கண்டுபிடிச்சு கொள்ளு, இல்லன்னா சொல்லு, நான் வெட்டி போடுறேன். என் மரத்தை தூக்கி போயிட்டாளா? என் படத்தை எவ்வளவு அடிச்சுதான் தெரியுமா? மகிழ்ச்சி.
இன்னும் முடியுமா நடக்குமா இன்னும் அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ இடியல விரும்பிடும் காவாலி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் பேக்ல லிஸ்ட் இருக்கு எல்லாம் இன்னைக்கு வந்த ஸ்டாக்ல இருந்து போடு எத்தனை பேடா இருக்காங்க 8-10 பேர் இருப்பானுங்கண்ணே 2 மணி நேரமா இங்கே தான் இருக்கானுங்க கையில பொருளா வர இருக்குதுண்ணா நீங்களாம் மாறவே மாட்டீங்களாடா அதே 2 மொட்டை மீசை ஸ்கூல் பசங்க மாதிரி சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு அடைச்ச Hi, good. கண்ணா அண்ணா எல்லா சேதாரத்துக்கும் கொடுத்துரு ஓகேண்ணா கோமதி எஸ்டேட் ரைட்ல திரும்பினா 2வது வீடா 3வது வீடா கண்ணா 2வது வீடு சார் 2வது வீடு பட்ட பகல்ல அப்பனும் மகனும் நடு வீட்டுல சூப்பர் குடும்பம்டா. ஹலோ யாருங்க? அம்மா வணக்கம், என் பேர் காளி. உங்க புருஷன் அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கல்ல, அந்த ஆட்சியில் வட நான் தான். உங்களுக்கு தொந்தரவு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம். என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்டே மேல கைய வச்ச நான் யாரும் நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்க பையனுக்கு கொஞ்சம் படிப்பு, உங்களுக்கு கொஞ்சம் பணம் தான் நஷ்டம். மறுபடியும் என்கிட்ட வருஷ பார்த்தீங்க, உயிரே நட்டமாயிடும். உன்னையும் அவனையும் கடைசி தெளிவா மன்னிச்சுட்டே இருக்கவே மாட்டேன். ஓகே, இது பாருமா, நியாயமா பார்த்தா உங்க பையனை டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். போனா போதுன்னு எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஒழுங்கா எழுதி டிகிரி வாங்கி வாழ்க்கை நடத்த சொல்லுங்க. காலேஜ்லயே வாழ்க்கை முடிச்சிட முடியாது. நகர்னா டீ கேன்சர். கிளாஸ் தேங்க்யூ. கரெக்டாக படிக்கடா. அண்ணா எப்போ வந்தீங்க? ஓகே ஓகே தேங்க்யூ. வா மீனாட்சி. என்னங்க பண்றீங்க? நான் சொல்றத நிதானமா கேளு. நீ போட்டிருந்த கேஸை நான் இப்போ ரீஓபன் பண்ணியிருக்கேன். எதுக்காக நீ பதட்டப்படுற? கேஸ் ஃபைல்ல கையெழுத்து போடு மீனாட்சி. ஐயோ வேணாங்க, எனக்கு உதவி பண்ண உங்க உயிருக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் எனக்கு எதுவும் ஆகாது மீனாட்சி. இல்லைங்க, கையெழுத்து போடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
ஒரு நிமிஷம். மீனாட்சி கழுத்து போட மாட்டேங்கிறான். நான் சொல்றது தங்கச்சி கிட்ட சொல்லு. கலையன், நான் சொல்றது அப்படியே என் தங்கச்சி கிட்ட சொல்லு. சொல்லுங்க. தங்கம், தங்கம், நான் சொல்றதை கவனமா கேளு. நான் சொல்றத கவனமா கேளு. நியாயம் உன் பக்கம் இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் கட்டின புருஷனுக்காக ஒத்த பொம்பளையா நின்னு போராடுறிய தைரியம் உன்கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய எதிரியை எதிர்க்கிறதுக்கு துணைக்கு யாரு இல்லைங்கிற கலக்கம்தான் உன்னை தடுக்குது. ஆனா நீ கலங்கிறது துணைக்கு யாரு இல்லைங்கிறதுக்காக இல்ல, துணைக்கு யார் இருக்காங்கிறது தெரியாததனால. சத்தியமா சொல்றேன் தங்க, நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். தங்கம், துணிஞ்சிரு. துணிஞ்சவங்களுக்கு தோல்வியே கிடையாது. போடு கையெழுத்து. கையெழுத்து போடுறேன். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, அப்படி எங்க அண்ணன் பேசின மாதிரி இருந்துச்சு.